ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் டோட்டோ எபிசோட் 21ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஆர்ச்சர் அவசரப்பட்டு அவங்க டிஷ் மொக்கையா இருக்குன்னு சொல்லிடுறாரு. அவங்களும் கடுப்பாயிட்டு அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண ஆளை அப்படியே லாக் பண்ணிட்டு தம்பி அந்த டிஷ்ஷை கொண்டு வான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதை கொண்டு வந்து அப்படியே அவங்க கையில தராரு. போகும்போது மறக்காம பில்லை செட்டில் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அதை அப்படியே அவருக்கு ஊட்டி விட போக ஆள் வேணான்னு சொல்லி தலையை திருப்பிக்கிறாரு. ஆனா அவங்களோட பவுசை வச்சு அவர் வாயை திறந்து அப்படியே அவர் வாயில ஊட்டியும் விட்டுறாங்க. அந்த டிஷ் உள்ள போன அடுத்த செகண்ட் அது வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அடுத்த ஸ்பூனை அவரே அப்படியே கதறிட்டு வந்து வாங்குறாரு. சொர்க்கம் அவரு கண்ணுக்கு தெரியுது போல. ஆள் அப்படி ஒரு ரியாக்ஷனை தர கொஞ்சம் கொஞ்சமா அவர் உடம்பும் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ சாக்காயிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கேஷுவலா நின்னுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அடுத்த சீன்லயே நம்ம ஆர்ச்சர் ஒரு மாட்டு வண்டியில ஆகாயத்துல அப்படியே பறந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஒருத்தன் பீஸ்ட் ஹியூமன்ஸும் என்னைக்கு ஒண்ணு சேர முடியாதுன்னு சொன்னா, ஆனா உயிர் போகிற நேரத்துல அவங்க முடிவு மாறுதான்னு பாப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ச்சரை அப்படியே கீழே தள்ளிவிட ஆளும் பொத்துன்னு வந்து தரையில விழுறாரு. அவரு முன்னாடிதான் நம்ம குயானும் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே அவரு கைய பிடிச்சு அவரை தூக்கி விட அவரும் குயானு என் உடம்பு ஃபுல்லா நெருப்பு மாதிரி கொதிச்சிச்சு, நான் சாக போறேன்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லி அவர் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்க இப்பதான் அவன் அன்னைக்கு சாகத்துக்கு முன்னாடி எதுக்காக சிரிச்சான்னு எனக்கு தெரியுது. அவனும் அவ வாழ்க்கையோட ரொம்பவே முக்கியமான ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு போயிருப்பான். இப்ப விட்டா இத சொல்ல எனக்கு வேற வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவரும் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண வராரு. ஆனா நம்ம குயான் தடுத்துறாங்க. உடனே திரும்ப போனீங்கன்னா நீங்க உயிர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா ஆள் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அவரு உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அவரும் அப்படியே வழியில துடிச்சிட்டு இருக்கு. நம்ம குயானுக்கும் ஃபீல் ஆயிடுது. அவங்களும் அவருக்கு அப்படியே ஹெல்ப் பண்ண வராங்க. அவங்க கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் துளி வந்து அவரு மேல பாட ஆளும் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு அப்படியே மயக்கமாயிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நல்ல ஒரு ரொமான்டிக் படத்தோட கிளைமேக்ஸ பாக்குற மாதிரி அவர் அப்படியே வாயை பழந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. அவரும் அப்படியே கண்முழிக்கிறாரு. யாரையும் அந்த யான் எனக்கு அவங்கள பாக்கணும் போல இருக்கு. என் டிஷ் சாப்பிட்ட எல்லாரும் இறந்துருவாங்கன்னு சொன்னீங்களே, இப்ப உங்களுக்கு என்னாச்சுன்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல நான் இதை ஒண்ணு கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நம்ம ஆள் மனசுல நம்ம எதை ரொம்ப விரும்புறோமோ எதை ரொம்ப மிஸ் பண்றோமோ அந்த இடத்துக்கு இது நம்மள கூட்டிட்டு போகுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவரும் உங்க டிஷை பத்தி எல்லாரும் புகழ்றதுல தப்பே இல்லைங்கத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சரி நீங்க என்ன பாத்தீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா ஆள் அதுக்கு பதில் சொல்லாம அப்படி அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினும் உங்க யானை விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க. ஆளும் அங்கிருந்து நேரா நம்ம ஃபன் ஹவுஸ்க்கு தான் போறாரு. குயானுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போயிருக்காரு. அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிங் அன்னைக்கு அருந்திருக்கும், அதை தான் அவர் இப்ப வாங்கிட்டு வந்திருக்காரு. அவங்களும் அதை எடுத்துட்டு போய் திரும்ப அப்படியே ஃபிக்ஸ் பண்றாங்க. அவரும் அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணது நம்ம குயானை அங்க பார்த்த விஷயத்தெல்லாம் அப்படியே அவங்க கிட்ட சொல்றாரு. அவரும் நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே, உன் ஸ்மைல் எப்படி இருக்கும்னு கேக்குறாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என் லைஃப்ல சில மோசமான விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில உணர்ச்சிங்கிற ஒண்ணு எனக்கு இல்லாம போயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அவரும் அப்படி என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சிருச்சு, இப்ப அதை பத்தி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆளும் உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அதை பத்தி கேட்கல குயான், என் வாழ்க்கையில இது வரைக்கும் எந்த பொண்ணை பார்த்தும் எனக்கு இப்படி தோணுது இல்ல, எனக்கு என்னமோ நீதான் எனக்கானவன் தோணுது. ஆனா அவங்க நீங்க ஒரு ஆர்ச்சர், நான் ஒரு சாதாரண மியூசிஷியன், நம்ம ரெண்டு பேரோட உலகமும் வேற வேறன்னு சொல்றாங்க. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, உனக்கு சம்மதமா அதை மட்டும் சொல்லு, உண்மை தெரியும் போது நீங்க கவலைப்படுவீங்கன்னு அவங்க சொல்றாங்க. குயான் உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்ப நான் வாக்கு தரேன், கண்டிப்பா திரும்ப அதே மாதிரி ஒரு விஷயம் உன் லைஃப்ல நடக்கவே நடக்காது, நான் உன்னை ப்ரொடக்ட் பண்ணுவேங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. ஆனா நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க அடம் பிடிக்கிறாங்க. ஆர்ச்சர் என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா என் முடிவு இதாங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்மளும் அதுக்கு மேலேயும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாம டீசெண்டா அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனாலும் அவரால் அதை ஏத்துக்க முடியல. அப்படியே இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல தலையில கைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஜூனியரும் சீனியர் அவரும் நான் டைம்ஸ் எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன், அந்த டிஷ்ஷை சாப்பிட்ட உடனே என் உடம்பு ஃபுல்லா ஃபயர் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்ணது உண்மைதான், ஆனா எனக்கு இப்ப எதுவுமே ஆகல, அதுவும் இல்லாம கொலைக்கான மோட்டிவும் அவங்களுக்கு எதுவும் இல்லை, நம்ம வேற ஆங்கிள் தான் இதை பத்தி விசாரிச்சாகணும், அந்த ஃபெதரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிச்சான்னு அவரு கேக்குறாரு. எங்க ஆளுங்களை வச்சு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன், ஆனா என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னு அவரு சொல்றாரு. நம்ம ஜூனியரும் இறந்து போனவனை பத்தி அவருக்கு கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும். இந்த பக்கம் நம்ம கோயானை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள மீட் பண்ண வந்திருக்காங்க. அவங்களும் அவங்கள அப்படியே உள்ள கூட்டிட்டு போக ஆர்ச்சர் வந்தானு அவங்க கேக்குறாங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க, நான் அப்படி பண்ணலன்னா நீ அவனை லவ் பண்றேங்கிறது உனக்கே தெரிஞ்சிருக்காதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அங்க நடந்ததெல்லாம் உண்மைதான் போல, விருப்பம் இல்லாமல நீ அவன்
உயிரை காப்பாத்திருக்க, அப்புறம் ஏன் அவர் லவ் மட்டும் ஏத்துக்க மாட்டேன்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம குயானும் என் ஹஸ்பண்டை தவிர என் லைஃப்ல என்னால உணர்த்தர நினைச்சு பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. ஆனா அது நடந்து ரொம்ப காலம் ஆகுது. அதுவும் இல்லாம உன் ஹஸ்பண்ட் கூட நீ இந்த மாதிரி தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கத விரும்ப மாட்டார்ல. நீங்க சொல்ற மாதிரி நான் அவரை ஏத்துக்கிட்டாலும் அவரு பீஸ்டை எந்த அளவுக்கு வெறுக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு நாள் என் உண்மையான ஐடென்டிட்டி அவருக்கு தெரிய வந்தா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு அவங்க கேக்குறாங்க. உன் லைஃப்ல என்ன நடந்துச்சுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா பீஸ்ட பத்தின அவன் பார்வையும் மாறும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அப்பயும் நம்ம குயானு ஒருவேளை ஆச்சரிய உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்சு என்னை ஏத்துக்கிட்டா கூட எங்க 2 பேரோட வாழ்நாளும் வேற வேற, எங்களால எப்படி என்னைக்கும் ஒன்னா இருக்க முடியும்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. இவ்வளவு காலம் நான் இதை பத்தி யோசிச்சதே இல்ல. 500 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அந்த வார்ல இறக்காம இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் அவன் என் கூட இருந்திருப்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அவன் ஒரு ஹியூமன். எப்படி இருந்தாலும் அவனுக்கு வயசா இருக்கும். கொஞ்ச காலத்திலேயே என்னை விட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தனிமை மட்டும்தான் எனக்கு துணையா இருந்திருக்கும். குயானும் உங்களுக்குள்ளேயும் சில சோகமான நினைவுகள் இருக்கு போலேன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் முடிஞ்சு போனதை பத்திலாம் நம்ம பேசுவானா, நம்ம ஜாலியா பார்ட்டியை என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை ஸ்டார்ட் பண்ணு. நம்ம பிரின்ஸ் அவங்கள தேடிட்டு இப்ப அப்படியே அங்க வராரு. அவங்க ஆளுங்களும் அவங்க மேலதான் இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்மளும் நேரா அப்படியே ரூம்க்கு வரேன். உங்களை தேடி நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். அவங்க தான் நீங்க இங்க இருக்கதா சொன்னாங்க. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்றீங்க போலயே, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு அவரு கேட்க நம்ம ஹீரோயினும் கண்டிப்பான்னு சொல்றாங்க. நம்ம குயானும் பிரின்ஸை இன்வைட் பண்ணிட்டு அவங்களும் அவங்களுக்காக ஒரு சூப்பரான மியூசிக்கை அப்படியே பிளே பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் பிரின்ஸும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்த பக்கம் அவங்க ஏன் இன்னமும் திரும்ப வரலன்னு சொல்லி அவங்களுக்காக ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வர சரக்கு ஓவர் ஆயிடுது. நம்ம பிரின்ஸை பார்த்து அவங்க அப்படியே கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ஆளும் அதை அப்படியே தொடச்சு விட நம்ம குயானு என்ன பாஸ்ட்டை விட்டு வெளியவான்னு சொல்லிட்டு நீங்க இன்னமும் அதுலயே மாட்டிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் நீங்க ஜூவை பாத்துக்கங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே அவரை பார்த்து கண்ணீர் விட்டுட்டு இருக்க ஆளும் அதை அப்படியே தொடச்சு விட்டுட்டு சரி டயம் ஆயிடுச்சு வாங்க கிளம்பலான்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவரை கையை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. திரும்ப என்னை விட்டு போயிடாத, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்த இந்த உலகத்தை நீ எனக்கு சுத்தி காட்டுன்னு சொன்ன, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம பிரின்ஸும் சரி சரி நான் எங்கேயும் போக மாட்டேன், நிஜமா போக மாட்டேல, 500 வருஷமா நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. அவருக்கும் எனது 500 வருஷமான்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. சரி வாங்க நம்ம கிளம்பலான்னு அவரு சொல்றாரு. இல்ல நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரு மடியிலேயே படுத்துக்கிறாங்க. நம்ம பிரின்ஸும் அப்படியே ஃபீல் ஆயிடுறாரு. ஆள் அப்படியே அவங்க கண்ணத்தை லைட்டா டச் பண்ண அவரு கையில அப்படியே உதற ஆரம்பிக்குது. ஆள் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. மிஸ்ஸு உங்களோட இந்த அன்பு எனக்கானது இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஒருவேளை நீங்க என்ன விரும்பினா கூட என்னால இந்த ஒரு நிலைமையில உங்களை காதலிக்க முடியாது. நான் விருப்பப்படுறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு நாள் நான் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வரும்போது மத்தவங்கள மாதிரி நீங்களும் என்னை வெறுத்து ஒதுக்காம என் கூட இதே மாதிரி இருந்தா அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி அவரு சொல்ல ஆளும் அப்படியே சாஞ்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே பொறுமை இழந்து நம்ம ஹீரோவை இப்ப அவங்களை தேடிட்டாங்க வர ஆள் அங்கிருந்த சர்வன் கிட்ட ஜூ எங்கன்னு கேக்குறாரு. அவங்களும் பிரின்ஸும் மேலதான் இருக்காங்க. ஆமா இவ்வளவு அதிகாரமா கேக்குறியே நீ யாரு, இந்த நாட்டை ஆள்றவன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே மேல போக பார்த்தா நம்ம ஹீரோயின் பிரின்ஸ் மாடியில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் பார்த்து அடுத்து செய்யண்டே அப்படி அங்கிருந்து கிளம்ப மனசெல்லாம் உடஞ்சு போயிடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயினை அவரால் விட்டுட்டு போக முடியல. ஆள் திரும்பவும் அப்படியே அங்க வராரு. பிரின்ஸோட ரோப்பெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு அவங்கள தூக்கிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அவங்கள தூக்கிட்டு வராரு. சீக்கிரம் போய் பெட்டை ரெடி பண்ணுங்க. இந்த பக்கம் நம்ம பிரின்சஸ் தான் காட்டுறாங்க. பிரின்ஸ் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்க இப்ப ஃபன்னோஸ்க்கு வர அதே சர்வன்ட் பிரின்சஸ் நீங்களா, பிரின்ஸ் மேலதான் இருக்காரு, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. நம்ம ஃபன்னோஸ்ல இன்னைக்கு என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் தலை சுத்தி நின்னுட்டு இருக்கு. பிரின்ஸோட நிலைமைய பார்த்துட்டு அவங்களும் அவர் அங்கிருந்து தூக்க சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் உங்க பக்கத்துல இருக்க வேணாம்னு நினைச்சேன், அப்பயாவது நான் இல்லாத ஒரு லைஃப வாழ கத்துப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப அன்னைக்கு அவங்க பழச மறந்துட்டு புதுசை ஏத்துக்கணும்னு சொன்னது நம்ம பிரின்ஸ பத்தி தாங்கிற மாதிரி ஆள் புரிஞ்சுக்கிறாரு. இதுவும் ஒரு வகையில நல்லதுதான், எனக்கும் நேரம் இல்ல, என்னால என்னைக்கு உங்க கூட இருக்க முடியாது, இதுதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல முடிவா இருக்குங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம பிரின்சஸ தான் காட்டுறாங்க. நம்ம பிரின்ஸ அவரோட ரூம்க்கு கூட்டிட்டு வந்துட்டு பிரின்ஸ் நீங்க குடிச்சிருக்கும் போதாவது என்ன வெறுக்காம இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஒரு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண அப்பதான் அவருக்குள்ள ஏதோ வித்தியாசமா இருக்குது அவங்க நோட் பண்றாங்க. ஆளும் டக்குன்னு அவங்க கைய பிடிச்சிக்கிறாரு. ஜூ எனக்கு தெரியும் நான் ஒரு ஆஃப் டீமன், சின்ன வயசுலயே என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, என் அப்பாவும் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாரு, தயவு செஞ்சு நீங்களே என்ன வெறுத்துறாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்கிற மாதிரி அவரு சொல்ல நம்ம பிரின்சஸும் லைட்டா ஃபீல் ஆயிட்டு கண்டிப்பா உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அப்படியே ஒரு கைய கெட்டியா பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆர்ச்சர் அவரு வளைச்ச
வளைச்சு மொத்த ரெக்கார்ட்ஸையும் திருப்பி போட்டு தேர்னதுல 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வில்லேஜ்ல மர்மமான முறையில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதை பத்தின டீட்டெயில் அவருக்கு கிடைக்குது. ஆனா அதுக்கப்புறம் அந்த கிராமத்தை பத்தின எந்த ஒரு தகவலுமே அவங்க கிட்ட இல்ல. ஒரு கிராமமே தொலைஞ்சிருக்கா, அத்திப்பட்டியா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஆளும் கிளம்ப ரெடி ஆகு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஆள் அங்கேயே தூங்கிட்டாரு போல. நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே கண் முழிக்கிறாங்க. செங்குயின், இங்க என்னடா பண்ற? உன் ரூம்ல போய் தூங்க வேண்டியதானே? வாமா தாயே, இப்ப இதெல்லாம் சொல்லு. நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கூத்தடிக்கும் போது உனக்கு இதெல்லாம் தெரியலையா? நான் மட்டும் சரியான நேரத்துல அங்க வரலனா அங்க என்ன நடந்திருக்கும்னு யாருக்கு தெரியும்னு அவரு கேட்க, அவங்களும் என்ன நடந்திருக்கும்னு கேக்குறாங்க. இத பாருங்க ஜூ, நீங்க ஃப்ரெண்ட்ஸை லவ் பண்ணலாம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்றது சரியில்லை. என்னது, நான் ஃப்ரெண்ட்ஸை லவ் பண்றேனா அப்படின்னு யார் சொன்னான்னு அவங்க கேக்குறாங்க. இத பாரு தம்பி, நான் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர். நீ என்கிட்ட வேலை பாக்குறேங்கிறத மறந்துடாத. தேவையில்லாம ஓவரா என் விஷயத்துல தலையிடுறேங்கிற மாதிரி அவங்க சொல்ல. அப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, நான் அதை பத்தி கேள்வியை கேட்கல. ஏதோ பாவம் சோறு போட்ட பாசாச்சே, உங்க வாழ்க்கை சீரியலையே வேணான்னு சொல்லி உங்களை காப்பாத்திட்டு வந்து இங்க போட்டேன். ஆனா இன்னொரு வாட்டி நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அடுத்த வாட்டி மட்டையாகும் போது வேற யாரையாவது வச்சு உங்களை தூக்கிட்டு வர சொல்லுங்க நான் சொல்லேன். என்ன தூக்கிட்டு வர சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையேன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. இவ்வளவு பெரிய ஹோட்டல் இருக்கு, அதை கொஞ்சமாவது லாஸ் ஆகாம பாத்துக்கணுங்கிற அக்கறை உங்களுக்கு இருக்கான்னு அவரு கேட்க, ஓ அப்ப அதான் விஷயமா, ஹோட்டலுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதுக்காக தான் நீ என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி இப்ப நடிச்சிட்டு இருக்க. நீ சர்க்கரையை கலந்து ஊட்டினவோ அக்கறை போதும், வெளியே போன அவங்க சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. நம்ம கோயாங் ஆர்ச்சரோட லவ் ஏத்துக்கிட்டாங்களா? ஆர்ச்சருக்கு அவங்கள பத்தின உண்மை தெரிய வந்துச்சா? பிரின்ஸ் பின்னாடி அப்படி என்ன ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு? உண்மை தெரிஞ்சு நம்ம பிரின்சஸ் இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.